அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும். உம் ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபொழுதும் கைவிடாதேயும். ஆண்டவரை எழுந்து மாறும், உமது வழக்கை மீறி நடத்தும் உம்மை நாடும் குரலை மறவாதேயும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நானே வாழ்வு தரும் உணவு. இன்றைய திருவழிபாட்டின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய ஆன்மீக வாழ்வின் உணவாக தன்னை தாரை வார்த்து கொடுக்கின்ற நிகழ்வினை முன்னதாகவே அறிவிப்பு கொடுக்கின்றார். நானே வானினின்று இறங்கி வந்த உணவு என்று. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உண்டு குடித்து நம்பிக்கையோடு வாழுகிற நம் அனைவருமே இந்த மன்னகத்திலேயே விண்ணகத்தை காண முடியும். ஒருவேளை நம்பிக்கையற்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டிருந்தால் அவற்றுக்காக மனம் வருந்தி இந்த திருப்பலியிலே நாம் மன்னிப்பை பெறுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்று தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீ தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவ்வுணவினால் வலிமை அடைந்த எலியா
40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறை சொற்றொடர்கள் 4 முதல் 8 முடிய. அந்நாள்களில் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறைச் செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அவரை சூறைச் செடியின் அடியில் அவர் படுத்து உறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில் இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தன் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் அவரை தட்டி எழுப்பி 2ஆம் முறை, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 34 பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பெயர் பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். 2ஆம் வாசகம். கிறிஸ்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். பிரிவு 4 உட்பிரிவு இறுதித் தொடர்கள் 30 முதல் 5ஆம் பிரிவு 2ஆம் வசனம் முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள்.
ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ் உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரிந்தவர்கள் அல்லவா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்ந்தாலொழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 19வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை என்பது விசுவாசம் உள்ளவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த இறை வார்த்தையை தங்களுக்குள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அதில் நிறைவையும் வாழ்வையும் பெறுகின்றோம். அதற்கு நீங்களும் நானும் சாட்சிகளாக கூட இருக்கின்றோம். நம்பிக்கை, விசுவாசம் ஆண்டவர் மீது இல்லை என்றால் எதையும் நம்மால் இந்த மண்ணுலகில் செய்துவிட முடியாது. நேற்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பார்த்து கடிந்து கொண்ட வார்த்தை, உங்கள் விசுவாசம், நம்பிக்கை குறைவாக இருக்கிறது என்று சொன்னார். ஆக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இறைவனை நாடி செல்லுகின்ற எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் எப்பொழுதுமே வாழ்வு நிச்சயமாக இருக்கிறது என்பது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்ற வாசகத்தை பரிசேயர்கள் தங்களுக்குள் முணுமுணுக்கிறார்கள் என்பதை இன்றைய வாசகத்தினுடைய மைய பகுதியாக காணப்படுகிறது.
நாம் வாழ்வதற்கு இவன் தன்னுடைய உடலை எப்படி கொடுக்க முடியும்? அப்படி அதை உண்டால் நாம் நரபலி உண்பது போல இருக்கிறது என்று அவர்கள் கேட்கிறார்கள். மேலோட்டமான ஒரு பார்வை இருக்கின்ற பொழுது இது எவருக்கும் இந்த சந்தேகம் எழுவது நியாயமுள்ள வார்த்தைகள் தான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உடலை உண்டு குடிக்க முடியுமா? அவனுடைய இரத்தத்தை. அப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய சதையை உண்கிறான் என்றால் அது நரபலிக்கு ஈடாக காணப்படுகிறது அல்லவா என்பது ஒரு யதார்த்தமான ஒரு கேள்விதான். ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி, நாம் வாழ்வு பெறும் பொருட்டு அவர் தன்னை நமக்கு கையளிக்கின்றார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு அவர் தன்னை கையளிக்கின்றார். இப்படி இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளுமே வாழ்வு பெற வேண்டும் என்றால் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்க வேண்டும். அப்படி அவர் மீது நம்பிக்கையும் அவர் கொடுக்கின்ற வாக்குறுதிகளையும் உள்வாங்குகின்றவர்கள் தான் அவரோடு இணைந்து வாழுகிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை, அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது நானே வாடி நின்று இறங்கி வந்த உணவு என்று இயேசு சொல்லுகிறார் என்றால், வேதத்திலே அவருடைய பிறப்பின் பின்னணிகளை நாம் சற்று பார்த்தோம் என்றால், பெத்லகேமில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். பெத்லகேம், அப்படி அந்த ஊரின் பெயருடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், அந்த பெத்லகேம் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அப்பத்தின் வீடு என்று சொல்லுவார்கள். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறக்கின்றார் என்றால் அப்பத்தின் வீட்டில் என்கின்ற பொருள் உள்ள இடத்தில் அவர் பிறக்கின்றார். விவிலிய பின்னணி. இரண்டாவது, வானதூதர்கள் இடையர்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதி, குழந்தையை துணியில் சுற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த மாடுகளும் ஆடுகளும் தின்னக்கூடிய அந்த தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள் என்று வானதூதர் இடையர்களுக்கு கொடுக்கின்ற செய்தி. தீவன தொட்டி என்கின்றது மிருகங்களுக்கு உணவு படைக்கக்கூடிய ஒரு பொருளாக காணப்படுகிறது. அந்த தீவன தொட்டியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கிடத்தி இருக்கிறார் என்று வானதூதர் சொல்லுகிறார் என்றால் அதுவும் ஏறக்குறைய ஒரு உணவு பொருளை பற்றி தான் விளக்குகிறது. அப்பத்தின் வீடு, தீவன தொட்டி, இப்படி இந்த இரண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உணவினுடைய மகத்துவத்தை வெளிக்கொணர்கின்ற பொழுது தன்னுடைய 3 ஆண்டுகளுடைய பணி வாழ்விலே அவர் கொடுத்த வாக்குறுதிகளை எத்தனையோ பேர் நம்பினார்கள். உன் விசுவாசம், உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. இப்படி எல்லா வார்த்தைகளிலும் வாழ்வு கொடுத்திருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முடமானவர்களை நடக்கச் செய்து, பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்து, நோயில் இருப்பவர்களுக்கு விடுதலை கொடுத்து, சாத்தானின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு வாழ்வு கொடுத்து, இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்து, இப்படி தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் தெளிவாக வாழ்வு கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை நம்பினவர்கள் அனைவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதியாக சொல்லுவது தன்னுடைய இறுதி உணவில, இது என் உடல், இது என் ரத்தம், இதை உண்ணுங்கள், இதிலிருந்து பருகுங்கள். எவன் இதை உண்ணுகிறானோ, எவன் இதை குடிக்கின்றானோ அவன் வாழ்வு பெறுவான் என்று சொல்லுகிறார். எனவேதான் நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில் அற்புதமாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார், எனது சதை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய மரணத்தின் வழியாகத்தான் நமக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது. எனவே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உணவையும் இரத்தத்தையும் யார் உண்டு குடித்து வாழுகிறார்களோ அவர்கள் எப்பொழுதுமே நிலை வாழ்வை பெறுகிறார்கள். நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இடைப்பகுதியிலே காணப்படுவது போல பரிசேயர்கள், இவனுடைய நம் வாழ்வதற்கு இவன் எப்படி உணவு கொடுக்க முடியும்? உன்னுடைய உடலை
இவருடைய தாய் மரியாள், தந்தை யோசேப்பு, இவருடைய சகோதர சகோதரிகள் அனைவரையும் நமக்கு நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர் எப்படி இவருடைய சதையை நமக்கு உணவாக கொடுக்க முடியும் என்ற கேள்விகள் எழுப்புகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். நாமும் பல நேரங்களிலே நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம் என்றால் இந்த பரிசேய கூட்டத்தை போல நாமும் முணுமுணுத்துக் கொண்டேதான் இருப்போம். பொதுவாக ஒரு குடும்பத்திலே, ஒரு அலுவலகத்திலே, ஒரு ஊரிலே, ஒரு மக்கள் கூடியிருக்கின்ற இடங்களிலே எவராவது ஒரு மனிதன் முணுமுணுத்துக் கொண்டு இருப்பான். ஏன் என்று பார்த்தோம் என்றால் அந்த உண்மை நிலவரத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு உண்மையை சொல்லுகிறது என்றால் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லது அவன் சொல்லுகின்ற கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் தனியே முணுமுணுத்துக் கொண்டிருப்பான். தன்னை உயர்த்தி வைத்து பார்த்து கொண்டிருக்கின்ற எவனுமே சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சூழ்நிலையில் இருக்கிற பொழுதுதான் முணுமுணுத்து கொண்டே இருப்பார்கள். ஏறக்குறைய பரிசேய கூட்டம் இதைத்தான் செய்தார்கள். அவர்களுடைய கருத்துக்கள் எடுபடவில்லை, அவருடைய வார்த்தைகள் அங்கே மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எனவே அவர்கள் இயேசுவினுடைய வார்த்தைக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். காரணம், இயேசுவை அவர்கள் நம்பவில்லை. இது நாமும் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை நம்புவோம், நற்கருணையின் மீது விசுவாசம் வைப்போம். அந்த நற்கருணையை உண்ணுகின்ற பொழுது பக்தியோடு விசுவாசத்தோடு அதை உட்கொள்வோம். நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நற்கருணையை சந்தித்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற வேதனைகளை நற்கருணை நாதரிடம் வெறுத்து வைப்போம். நிச்சயமாக இந்த நற்கருணை நாதர் வானிலிருந்து இறங்கி வந்தவர் உங்களுடைய என்னுடைய இதயத்தில் இறங்கி வருவார், நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியை வற்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காணவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக புஞ்சிய பிளாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் இறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான அப்பத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை மகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு மட்டுமன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மர நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானகத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு வர செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும்
இவ்வுலகில் மகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவிட நருடம் வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகலிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நான் அளிக்கும் உணவு வழிமரபினர் வாழ்வதற்கான எனது சதை என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிணைக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் வழியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு